ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் மொறுன்னு கிள்ளு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது துவரம்பருப்பை வச்சு செய்கிறது. இது டேஸ்ட்டு ரொம்ப அலாதியான டேஸ்ட்டில் இருக்கும். மொறுன்னு இருக்கிறதுனால எவ்வளோ செஞ்சாலும் சுட சுட காலி ஆயிரும். இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்குங்க. நம்ம துவரம்பருப்பு எடுத்து கிள்ளுனா இந்த மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாதுங்க, எண்ணெய் குடிக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே 3 மிளகாய், வரமிளகாய் போட்டுட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் துவரம்பருப்பை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு நான் அரை டீஸ்பூன் சேர்த்துட்ருக்குங்க. தேவைன்னா சேர்த்துக்கலாம். கரகரப்பாக அரைச்சிட்டு அது கூட துவரம்பருப்பை சேர்த்துட்டு நம்ம கரகரப்பாக தாங்க அரைக்கணும். நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 ஓட்டிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு நம்ம கிள்ளி போடுறதுனால இதுக்கு கிள்ளு போண்டான்னு பேர். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி போடணும். நல்லா கரகரப்பாக இருக்கிறதுனால நல்லா மொறுன்னு இருக்குங்க. ஆறுனா கூடயும் நல்ல மொறுப்பாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருண்டையாகவும் பிடிச்சி போடலாம், இந்த மாதிரி கிள்ளியும் போடலாம். நமக்கு கிள்ளி போட்டால் நல்லா கரகரப்பாக இருக்கும். உருண்டையாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, போண்டா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிள்ளி போடணும், அதுக்காகவே இதுக்கு இந்த பேர். இப்போது இந்த மாதிரி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மீடியமில் வச்சு நல்லா மொறுன்னு ஆறு வரைக்கும் போட்டு எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு தடவை 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஒரு தடவை சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்ல கரகரப்பாக இருக்கும். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல மொறுன்னு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கறிவேப்பிலையும் கொஞ்சம் பொரிச்சு இதோடு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல வாசனையோடு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்கிறப்ப நிறையாவே செய்யுங்க, ஏன்னா சீக்கிரமாக தீந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.